The next one, absolute scale, Kelvin scale. That means absolute scale அப்படிங்கிறனா Kelvin scale of temperature. Okay. First of all, Kelvin scale தான் நம்ம என்ன பண்றோம்னா absolute scale அப்படி நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். அதாவது Kelvin scale அப்படிங்கிறனா temperature measure பண்ற ஒரு scale. Okay. ஸோ அந்த கெல்வின் ஸ்கேல் அப்படிங்கிறது இங்கே லாஸ்ட் இயர் நீங்கள் படிச்சிருப்பீங்க. கெல்வின் ஸ்கேல் அப்சல்யூட் ஸ்கேல் அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்ட் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்கில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ கொஞ்சம் நீங்கள் ரீகால் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ கெல்வின் ஸ்கேல் அப்படிங்கிறது இஸ் நோன் அஸ் த அப்சல்யூட் ஸ்கேல். Okay, Kelvin scale is known as the absolute scale. Absolute scale is known as the Kelvin scale. Okay, so 1 Kelvin, that means 0 Kelvin scale represents the absolute zero. Represents the absolute zero. Okay, the temperature at which the molecules of the substance have their lowest possible energy. Lowest possible energy. அதாவது என்னது, the solid ஆகட்டும், liquid, gaseous, solid, liquid, gaseous. Phases of water can coexist in the equilibrium at 273.16 Kelvin. The triple point of water சொல்லுவாங்க. First of all பார்த்துக்கலாம், நம்ம வந்து temperature measured in the relation absolute zero using the Kelvin scale is known as the absolute temperature. அதாவது temperature அப்படிங்கிறது measure பண்றோம் in relation to absolute zero. எதுல இருந்து measure பண்றோம்னா absolute zero எதை யூஸ் பண்ணி using the Kelvin scale is known as the absolute temperature. அதான் பேர் என்ன பேருனா absolute temperature. Okay, so it is also known as the thermodynamic temperature. Okay, so each unit of the thermodynamic scale of the temperature is defined as the, that 1 Kelvin is defined as the fraction of 1/273.16 part of the thermodynamic temperature of the triple point of water. Okay, 1967ல இது கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படின்னா டெம்பரேச்சரோட SI யூனிட் அப்படிங்கிறது கெல்வின். தட் மீன்ஸ் 1 கெல்வின் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா இஸ் த fraction of 1/273.16 part of the thermodynamic temperature of the triple point of water. Okay, what is triple point of water? Already I taught last year triple point of water. Triple point of water means the solid, liquid, gaseous. 3 phases of water. Waterல 3 phases உண்டு, 3 stages உண்டு. ஒன்று என்னதுன்னா ஒன்று லிக்யூடாக இருக்கும், அப்புறம் சாலிடு, தென் கேசியஸ். லிக்யூட்னா நம்ம வாட்டர், அதை நம்ம ஃப்ரீசரில் வச்சு அதை நமக்கு ஃப்ரீஸ் ஆகி பனிக்கட்டி ஆயிரும். ஸோ அதே எடுத்து நம்ம வந்து ஹீட் பண்ணால் நமக்கு அதை வந்து ரொம்ப இது பண்ண நமக்கு என்ன ஆயிரும்னா கேசியஸ் ஃபார்மில் இருக்கும். தட் மீன்ஸ் ஹீட் பண்ணால் நமக்கு என்ன ஆயிரும், ஆவியாயிரும். ஸோ 3 ஸ்டேஜஸ் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து நமக்கு ஒரே டெம்பரேச்சரில் நமக்கு என்னாகும் வரும். ஒரே டெம்பரேச்சரில் நமக்கு என்ன ஆகும்னா இந்த 3 ப்ராசஸ்மே நடக்கும். எப்படின்னா triple point of water of the temperature at which saturated vapor, then pure water, then melting ice are all in equilibrium. The triple point of temperature of the water is 273.16. இதான் அதனுடைய டெம்பரேச்சர். அதில் ஒரு பகுதி அதான் நமக்கு என்னதுன்னா கெல்வின். ஓகேவா? ஸோ அது சாலிட் ஸ்டேட், லிக்விட் ஸ்டேட், கேஸ் ஸ்டேட் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் நடக்கும். எல்லாமே 3 ப்ராசஸ்மே நமக்கு ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் நடக்கும். அதான் நமக்கு என்னதுன்னா 1 கெல்வின். ஓகேவா? தென் a temperature difference of 1 degree C is equal to the 1 Kelvin. 1 degree C is equal to the 1 Kelvin அப்படிங்கிறது 1 degree C அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா அதனுடைய 1 கெல்வின்க்கு ஈக்குவலாக இருக்கும். 0 Kelvin is the absolute scale of the temperature. 0 Kelvin அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா ஒரு absolute scale temperature. நான் வந்து இப்போ என்ன செய்யறேன்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த டெம்பரேச்சர் ஸ்கேல்ஸ் ஓகேவா, நீங்கள் லாஸ்ட் இயர் படிச்சுப்பீங்க டெம்பரேச்சர் ஸ்கேல் அப்படிங்கிறது. ஸோ அதை ஒரு தான் நான் ரீகால் பண்ணுறவங்களுக்குனா இந்த பிக்சரோட இருக்கும் லாஸ்ட் இயர்ஸ். இதில் வந்து ஓகேவா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு டெம்பரேச்சர் ஸ்கேல். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபாரன்ஹீட் ஸ்கேல், இது செல்சியஸ் ஸ்கேல், திஸ் ஒன் கெல்வின் ஸ்கேல். ஓகே, 0 Kelvin is the absolute zero. Now I learn this. Okay, so 0 Kelvin அப்படிங்கிறது இப்போ தான் பார்த்தோம் நம்ம absolute zero, absolute scale or Kelvin scale அப்படின்னு பார்த்தோம் 0 Kelvin அப்படிங்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 273.15 scale 15 Kelvin அப்படிங்கிறது வந்து எதுனா ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். இது என்னதுமா, இது வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். இது வந்து என்னதுன்னா 0 degree C, அதாவது
செல்சியஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா 0 டிகிரி சி. 0 டிகிரி சி அப்படிங்கிறது வந்து எவ்வளவு கெல்வினுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா 273.15 கெல்வினுக்கு நமக்கு என்ன ஆகும் ஈக்குவலாக இருக்கும். இட்ஸ் எ ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். இட்ஸ் எ ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். ஓகேவா? 0 டிகிரி சி எதுக்கு ஈக்குவலாக 273.15. ஸோ அதே இது ஃபாரன்ஹீட்னா 32 டிகிரி எஃப் அப்படிங்கிறது என்னன்னா ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். 0 கெல்வின்னா அப்சல்யூட் 0. ஸோ இதில் தான் கால்குலேட் பண்ணுறது. தென் அப்சல்யூட் ஸ்கேல் சொல்லலாம், அது வந்து கெல்வின் ஸ்கேல் சொல்லலாம். ஸோ 273.15 அப்படிங்கிறது ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். 0 டிகிரி சி அப்படிங்கிறது ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். பாய்லிங் பாயிண்ட் தெரியும் நமக்கு 100 டிகிரி சி. கெல்வின் வந்து 373.15 கெல்வின். ஓகே, இதான் அதனுடைய டெம்பரேச்சர் ஸ்கேல் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதான் கெல்வின் அப்படிங்கிறதுனா இஸ் டிஃபைன்ட் அஸ் 1/273.16 ஆஃப் த ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது. ஓகேவா? அது நெக்ஸ்ட் என்னதுன்னா அப்சல்யூட் 0 அப்படிங்கிறது இங்கே வந்து லாஸ்ட் இயர் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்சல்யூட் 0 அப்படிங்கிறது வந்து ஸோ இந்த மாதிரி கிராஃப் எல்லாம் போட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the relation between different types of scales. The relation between different types of scale. நிறைய different typesனா 3 types: செல்சியஸ் ஸ்கேல், கெல்வின் ஸ்கேலு, தென் ஃபாரன்ஹீட் ஸ்கேல் அப்படின்னு 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து எந்த மாதிரி ரிலேஷன் வந்து பார்க்கலாம். அதாவது செல்சியஸ்லேருந்து கெல்வினுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, கெல்வின்லேருந்து செல்சியஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, ஃபாரன்ஹீட்லேருந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்சியஸ் அண்ட் கெல்வின். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கெல்வினுக்கு மாற்றணும் அப்படின்னா செல்சியஸ் கொடுத்துட்டு செல்சியஸ் டு கெல்வினாக மாற்றுறதா இருந்தால் என்ன பண்ணணும்னா கெல்வின் இஸ் ஈக்குவல் டு செல்சியஸ் ப்ளஸ் 273. இதே இது கெல்வின் கொடுத்து செல்சியஸ் கேட்டிருந்தாங்கன்னா நமக்கு என்ன பண்ணணும்னா செல்சியஸ் சி இஸ் ஈக்குவல் டு கே மைனஸ் 273. இதான் நமக்கு வந்து அதனுடைய ஃபார்முலா. ஓகேவா? லாஸ்ட் இயர் ஆல்சோ யூ ஸ்டடிட் ஹவு டு கன்வெர்ட் த செல்சியஸ் டு கெல்வின், தென் கெல்வின் டு செல்சியஸ். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் தெர்மல் ஈக்லிபிரியம். ஈக்லிபிரியம் தெரியும், ஈக்குவல் ஸ்டேட் அர்த்தம், சமநிலை அப்படிங்கிற அர்த்தம். ஸோ தெர்மல் ஈக்லிபிரியம் அப்படிங்கிற 2 or more physical systems or bodies are said to be in thermal equilibrium if there is no net flow of thermal energy between the systems. அதாவது 2 or more bodies. ஓகே, எல்லாமே ஈக்லிபிரியத்தில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும்னா இஃப் தெர் இஸ் அ நோ நெட் ஃப்ளோ தெர்மல் எனர்ஜி பிட்வீன் த சிஸ்டம்ஸ். அந்த சிஸ்டம்ஸ்குள்ள எந்த ஒரு தெர்மல் எனர்ஜியுமே டிரான்ஸ்மிஷன் எதுவும் நடக்காமல் இருந்ததுன்னா அது வந்து என்னதுன்னா ஹீட் லெவலில் அது ஈக்குவல் ஸ்டேஜில் இருக்குது, ஈக்லிபிரியமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதாவது எத்தனை பாடிஸ் இருந்தாலும் சரி தான், ஒரு பாடி ஹீட்டாகவும் ஒரு பாடி கோல்டாகவும் இருந்தால் கண்டிப்பாக ஹீட்டாக இருக்க பாடியிலேருந்து டெம்பரேச்சர் அப்படிங்கிறது கோல்டு பாடிக்கு நமக்கு என்ன ஆகும் டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக வரதண்டிக்கும் அதனுடைய டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் ஒரு பாடி அப்படிங்கிறது ஈக்லிபிரியமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நிறைய பாடிஸ் 2 or more substance or bodies are at an equilibrium means if there is no net flow of thermal energy in the system அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஹீட் அப்படிங்கிறது வந்து ஃப்ளோஸ் ஆல்வேஸ் ஃப்ரம் ஒன் பாடி டு அனதர் பாடி டியூ டு எ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தம். அதாவது ஹீட் அப்படிங்கிறது வந்து ஒரு பாடியிலேருந்து இன்னொரு பாடி போகிறதா இருந்தால் கண்டிப்பாக அதில் நமக்கு என்ன இருக்கும்னா ஒரு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஒன்று ஹீட் அதிகமாக இருக்கும் ஒரு பாடியில், இன்னொரு பாடியில் வந்து ஹீட் வந்து கம்மியாக இருக்கும். இங்கே எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா ஒரு பாத்திரம் இருக்குது, நார்மலாக ஒரு பாத்திரம் இருக்குது, சில்லுன்னு இருக்கும். தட் மீன்ஸ் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். அதை எடுத்து அடுப்பு மேலே வைக்கிறோம், ஹீட் பண்ணுறோம். இப்போ நமக்கு என்ன ஆகும்? ஹீட் ஆகும், அப்படி தானே? ஃபஸ்ட்டு சென்டர் இதில் ஹீட் ஆகும், அதுக்கப்புறம் சுற்றி சுற்றி அதனுடைய ஃபஸ்ட்டு இந்த பாத்திரம் சூடாகும், அதுக்கப்புறம் தான் அதனுடைய உள்ள நமக்கு இது வாட்டர் வச்சுருந்தா வாட்டர் வந்து சூடாகும். அப்படி தானே? ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்னா கண்டக்ஷன் சொல்லுவோம். அதை வந்து அதாவது ஹீட் வந்து ஒரு பாடியிலேருந்து தட் மீன்ஸ் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சராக இருக்குது. அப்படி தான் ஒரு இடத்துல ஹீட் வந்து எரியுது, ஒரு இடத்துல வந்து கோல்டு தன்மையாக இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கு இடையில ஒரு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. சூடான பாத்திரத்துக்குள்ள ஒரு கரண்டி நம்ம போட்டோம்னா கண்டிப்பாக அந்த கரண்டி நமக்கு என்ன ஆகும்னா சூடாக தான் இருக்கும். பிகாஸ் ஏன் அப்படின்னா என்ன காரணம்னா இது ரெண்டுக்கும் இடையில ஒரு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா டெம்பரேச்சர் அப்படிங்கிறது நமக்கு என்ன டிரான்ஸ்மிட் ஆகுது. ஓகேவா? ஸோ we can define the thermal equilibrium in another way. எப்படி சொல்லலாம்னா இன்னொரு வே இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னதுன்னா if the two bodies are said to be thermal equilibrium they will be at the same temperature. அதாவது ரெண்டுமே ஈக்லிபிரியமாக இருந்தால் கண்டிப்பாக அது வந்து சேம் டெம்பரேச்சரில் இருக்குன்னு அர்த்தம். தென் தே
what will happen if the two bodies at different temperature is brought into the contact with one another? என்ன நடக்கும்? அதாவது ரெண்டுமே எக்லிபிரியமாக இருந்தால் அதுக்கு ரெண்டு கடையில் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை, எந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் நடக்காது. பட் அட் த சேம் டைம் the two bodies different temperatures kept into contact to one another means என்ன நடக்கும், there will be a transfer of the heat energy from one body to another body. means heat எதில் அதிகமாக இருக்கும் அந்த பாடி வந்து ஹீட் எங்கே கம்மியாக இருக்கும் அங்கே நமக்கு என்ன ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். the heat energy flows from hot body to the cold body until the thermal equilibrium is established between them. எக்ஸாம்பிள் என்னதுன்னா, இது வந்து ஒரு ஹாட் இருக்குது, கோல்டு இருக்குது. இங்கே நமக்கு வந்து 90 டிகிரி ஹீட்டில் இருக்குது, 90 டிகிரி சி ஆர் 90 கெல்வின். நமக்கு வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது, 90 டிகிரி சி அப்படிங்கிற இதில் வந்து ஹீட்டாக இருக்குது வச்சுக்கோங்க. இங்கே நமக்கு என்ன இருக்குது, 10 இருக்குது. ஓகேவா? இப்போ நமக்கு எப்படி நடக்கும்னா, இங்கே 18னா இங்கே 20, இங்கே 17னா இங்கே என்னது 30, இங்கே 40னா இங்கே 50, இங்கே 50னா இங்கே 50. ஸோ இங்கே 50 இங்கே 50 டிகிரி வரதண்டிக்கும் அதனுடைய ஹீட் அப்படிங்கிறது டிரான்ஸ்மிஷன் நடந்துகிட்டே இருக்கும். பட் ரெண்டு பக்கமும் ஈக்குலிபிரியமாக இருந்ததுக்கப்புறம் நமக்கு என்ன நடக்காதுன்னா, டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது நடக்காது. இங்கே 60 இங்கே 40 அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்ன நடக்காது. ஓகேவா? ஸோ டெம்பரேச்சர் வந்து எந்த ஸ்டேஜில் நமக்கு வந்து ஈக்குலிபிரியமாக இருக்கோ அது வரைக்கும் நமக்கு என்ன நடக்கும், டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? அதே சமயத்தில் இந்த கோல்டு பாடி இஸ் பிளேஸ்ட் இன் த கான்டாக்ட் ஆஃப் ஹாட் பாடிஸ் சம் தெர்மல் எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஹாட் பாடி டு கோல்டு பாடி. அதாவது ஹீட் அப்படிங்கிறது வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா, ஹாட் பாடியிலேருந்து தான் கோல்டு பாடி நமக்கு என்ன ஆகும்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அட் த சேம் டைம் ஹாட் பாடி அப்படிங்கிறது வந்து ஹீட்டை சம் ரிசல்ட் நமக்கு என்னதுன்னா, there is some rise in the temperature of the cold body. கோல்டு பாடி வந்து அதனுடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ரைஸ் ஆகும், தட் மீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஹாட் பாடியில் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகும். Okay, so until the process continue to attain the same temperature. Okay, so same temperature வரதண்டிக்கும் the process அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்கு. Next one, thermal energy.